ஆனா இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம். அதை பாருங்க, என்ன புனிதம்? வைகை ஆறே புனிதம் தான், அதுல இந்த இடம் கூடுதல் புனிதம். இங்க வாங்க, இதான் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குவார் அப்படிங்கிறது தான் இங்க மதுரையினுடைய ஹைலைட். இதுதான் அழகர் ஆற்றுல இறங்குற இடம். பாரம்பரியமா பல 100 வருஷமா ஆற்றில் இறங்கி கொண்டிருந்த அழகர் இப்ப இந்த மாதிரி ஒரு தொட்டியில தான் இறங்குறார். அந்த திருவிழா நேரத்துல இந்த தொட்டியில நீரை நிரப்பி வாட்டர் டேங்கர்ல கொண்டு தண்ணீரை நிரப்பி இதுலதான் அழகரை இறக்குறாங்க. ஆனா அழகர் இறங்குற இடத்துல பாருங்க எவ்வளவு சாக்கடை இருக்கு பாருங்க. சாக்கடை இது பந்தல்குடி வாய்க்கால், அது சாக்கடையாக மாற்றப்பட்டு திராவிட மாடல் ஆட்சியில அப்படியே இது கொண்டு கலக்குது. அது மட்டும் இல்ல, இங்க பக்கத்துலதான் பொது மருத்துவமனை இருக்கு, அரசு பொது மருத்துவமனை. அதனுடைய கழிவுகள் எல்லாம் இதுலதான் கலக்குது. அரசாங்கம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வச்சிருக்கு. அது தனியார் நிறுவனங்களை, தொழில் நிறுவனங்களை எல்லாம் நீ ஆற்றுல கழிவை விட்ட, ஆற்றுல சுத்தமா வச்சுக்கல, குப்பைகளை கொட்டுற அப்படின்னு நடவடிக்கை எடுத்து அபராதம் போட்டு சில பேருக்கு சிறை தண்டனை எல்லாம் கொடுக்குற இந்த அரசாங்கம் எவ்வளவு கேவலமா அரசு மருத்துவமனையுடைய கழிவை ஆற்றுல கொண்டு சேர்க்கிறாங்கன்னு பாருங்க. இந்த அரசாங்கத்துக்கெல்லாம் வெக்கம் இல்லை, நாக்கு பிடிக்கல அந்த கவர்மெண்ட். இது ஒரு கவர்மெண்ட், அந்த திமுக கவர்மெண்ட். அதுல கழிவுகள் வருது, அதெல்லாம் நச்சு கழிவு, மருத்துவ கழிவு. இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் பண்றது, ரீசைக்கிளிங் பண்றதுன்னா அதை சுத்திகரிப்பு செய்வது. அதுக்கு 2 கோடி ரூபாய்க்கு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில அதுக்கான எந்திரம் வாங்கிட்டாங்க. இப்போ அதற்கு யாரு எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு அப்ளை பண்றது, பவர் கனெக்ஷனுக்கு அப்ளை பண்றதுன்னு 2 வருஷமா அந்த எந்திரம் இயங்காம வச்சிருக்கான். அதுக்கு 35 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டணும். அதை ஜிஹெச் கட்டணுமா, பொதுப்பணித்துறை கட்டணுமான்னு அவங்களுக்குள்ள டிஸ்பியூட். முடிவெடுக்காம 2 வருஷமா 2 கோடி ரூபாய் 2.5 கோடி ரூபாய்க்கு வாங்கின எந்திரத்தை சும்மா அப்படியே வச்சிருக்காங்க. எந்திரம் பழுதாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துக்கு அழகர் இறங்குவதை, ஆற்றில் இறங்குவதை பார்க்க பக்தர்கள் லட்சக்கணக்கில் கூடுவாங்க. நீங்களாம் டிவியில பார்த்துருப்பீங்க. ஆனால் திமுக அமைச்சர்கள் 6 பேர் வர்றாங்க, இந்த இடத்துக்கு வர்றாங்க. திமுக எம்எல்ஏக்கள் இங்க வர்றாங்க, கலெக்டர் வர்றாரு, கமிஷனர் வர்றாரு, நீதியரசர்களே வர்றாங்க. சென்ற ஆண்டு மாத்திரம் 10க்கும் மேற்பட்ட நீதியரசர்கள். அந்த நீதியரசர்கள்லாம் இதை பார்த்துட்டு மனசு பொறுக்காம அரசு அதிகாரிடம் பேசி இதை சரி செய்யுங்க பல தடவை சொல்லிட்டாங்க. எல்லாம் நீதியரசர்கள் சொல்லியே கேட்காத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். கேவலமான ஒரு அரசாங்கம். இவ்வளவு குப்பைகளும் சாக்கடையும். குறைந்தபட்சம் கள்ளழகர் ஆற்றில் இறங்குற இந்த பகுதியை மட்டுமாவது அவங்க சுத்தமா வச்சுக்க முடியும். ஆற்றையே சுத்தம் படுத்துறதுக்கு பெரிய பொருட்செலவு ஆகும். அது இந்த திமுகனால முடியாது. இவங்க என்ன மோடியா கங்கையவே சுத்தப்படுத்துறதுக்கு? அது முடியாது. குறைஞ்சபட்சம் லட்சக்கணக்கான பக்தர்களுடைய சென்டிமெண்ட் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது. அதை பார்ப்பதற்கு இந்த மாவட்டம், பக்கத்து மாவட்டத்தில இருந்தெல்லாம் லட்சக்கணக்கில் வருவாங்க. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய திருவிழா சித்திரை திருவிழா. ஆனால் அந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க, தொட்டியா மாத்திட்டான், ஆற்றை தொட்டியா மாத்திட்டான். இதுதான் இந்த அரசினுடைய சாதனை. இது மதுரை தெற்கு தொகுதிக்குள்ள வருது இந்த இடம். இங்க பூமிநாதன் அவர்கள் தான் எம்எல்ஏவா இருக்காரு. பல முறை வைகை ராஜன் அவர்கள், இவர் தான் வைகை மக்கள் இயக்கம் நடத்திட்டு இருக்காரு, வைகை நதி பத்தின இயக்கம் நடத்திட்டு இருக்காரு. பல முறை அழைத்தும் கூட எம்எல்ஏ எல்லாம் பார்க்க கூட இல்லை. எதுக்கு எம்எல்ஏ இருக்காங்கன்னே தெரியல. இந்த இடத்துக்கு அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு 17 லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னு வைகைராஜன் சொல்றாரு. அந்த 17 லட்சம் ரூபாயும் பொதுப்பணித்துறை, இந்து அறநிலையத்துறை, வேற என்னப்பா கார்பரேஷன், அதான் பொதுப்பணித்துறை எல்லாம் பில்லு போட்டு தின்றான். இதெல்லாம் செய்யறது தனியார்கள் தான். இப்ப இந்த சுவரை கட்டினது தனியார் அமைப்பு தான், அப்படிதானப்பா? 2 பக்கம் படித்துறை கட்டினதும் ஒரு தனி அமைப்பு தான். இந்த ஆற்றுக்கோ, இந்த வைகை நதியின் புனிதத்துக்கோ, அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கோ அரசாங்கம் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. அதனாலதான் இதை ஒரு பெரிய தேர்தல் பிரச்சனையாக எடுத்திருக்கோம். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் இடத்தை மட்டுமாவது, இது என்ன அதிகபட்சம் ஒரு 15-20 சென்ட்டுக்குள்ள இருக்கும். இந்த இடத்தை மட்டுமாவது தூய்மை ஜோன், லிட்டர் ஃப்ரீ ஜோன், சாக்கடை கலக்காத, குப்பை கொட்டாத ஒரு ஆன்மீக தூய்மை மண்டலமாக நாம் அதை சொல்ல போறோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில நான் அதை குறிப்பிட்டிருக்கேன். நான் ஒரு எம்எல்ஏ தான் வர முடியும் அதிகபட்சம். இந்த பகுதியை மட்டுமாவது ஒரு தூய்மை மண்டலமாக வச்சா பக்தர்கள் சந்தோஷப்படுவாங்க. அழகர் ஆற்று தண்ணீர்ல இறங்குவாரு. இந்த மாதிரி சாக்கடை கலக்காது. அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட், ரீசைக்கிளிங், சுத்திகரிப்பை உடனே அமல்படுத்தணும். அப்படின்னா அந்த கழிவுநீர் சாக்கடைகள் ஆற்றுக்குள்ள வராது. அந்த பக்கமா யாருமே போக முடியாது, துர்நாற்றம். நான் இங்க இடத்துல உங்களை சந்திச்சு பேசுறது அங்கே முடியல, நிக்க முடியல, அவ்வளவு துர்நாற்றம் இருக்கு. இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி எப்படி இருக்கு, இந்த அவலம் எப்படி இருக்கு. ஒரு ஆற்றையே சாக்கடையாக மாற்றிய பெருமை இந்த திராவிட மாடல் திமுக அரசுக்கு சாரும். அதற்கு ஒத்தூதி அதை பற்றி எதுவுமே பேசாமல் அதற்கு முழுக்க ஒத்தூதுகிற, துணை போகிற ஒரு எம்எல்ஏ தான் மதுரை தெற்கு தொகுதியில இருக்காரு. திரும்பி ஓட்டு கேட்டு வர்றாரு. நீங்க முடிவு செஞ்சுங்க. என் கூட வைகை ராஜன் இருக்காரு, வைகை மக்கள் இயக்கம். இந்த வைகைக்காகவே கடந்த பல வருடங்களாக போராடி கொண்டிருப்பவர், குரல் கொடுத்து கொண்டிருப்பவர், பல பொதுநல வழக்குகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பவர்.
இவருடைய லவ் ஃபார் வைகை இவர் நேசிக்கிற மாதிரி அநேகமா இன்னொரு நபரை மதுரையில் பார்க்க முடியாது. அவர் உங்களிடையே இப்ப பேசுவார். இந்த இதுக்காக நீதிமன்றம் பல முறை மதுரை மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகத்தையுமே பல முறை நீதிமன்றம் கண்டிச்சிருக்கிறது. இரண்டு சுத்திகரிப்பு நிலையம் அமைத்திருக்காங்க. இந்த 2 சுத்திகரிப்பு நிலையமும் நீதிமன்ற உத்தரவாக தான் நடந்தது. இவங்களா எந்த முயற்சியும் பண்ணல. இப்ப பந்தல்குடி கால்வாய்க்காக ஒரு சுத்திகரிப்பு நிலையம் பண்ணியிருக்காங்க. அந்த பந்தல்குடி காயிலிருந்து தினசரி 10 MLD தண்ணி வைகை ஆற்றுல 2 MLD தண்ணீரை தான் சுத்திகரிப்பு நிலையம் வச்சிருக்காங்க. இப்ப அந்த சுத்திகரிப்பு நிலையம் செயல்படாம இப்ப அதுவும் வேஸ்டா போச்சு. ஜிஹெச்ல இருக்கிற சுத்திகரிப்பு நிலையம் வேஸ்டா போச்சு. ஆக ஒட்டுமொத்த மருத்துவ கழிவும் குடிமை கழிவும் வைகை ஆற்றில் நம்ம அழகர் இறங்குற இடத்துல இருக்குது. நீதிமன்றம் பல முறை கண்டித்தும் இவருக்கு ஒரு சரியான தீர்வு இல்லை. எனவே நம்ம இந்த தெற்கு தொகுதியிலே பல முறை வைகை நதி மக்கள் இயக்கத்துடைய நிகழ்ச்சிக்கு இங்கே ராமசீனிவாசன் வந்திருக்கும் போது அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி கழிவு நீர் கலக்குது கடுமையாக கண்டனத்துக்குரியது. போன பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தப்ப சொன்னாங்க. அவரே அந்த நிகழ்ச்சி கலந்து விட்ட ஒரு அதிர்ஷ்டவசமானு தெரியல, அவரே இங்கே வேட்பாளராகவே வந்து விட்டார். அதனால நிச்சயமாக அழகர் இறங்குவதற்கு முன்னே அது பார்த்தனால இவருக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும். எதையுமே ஒரு வலிமையாக செய்யக்கூடியவர். எந்த ஒரு இடங்களிலுமே அவருக்கு மத்திய அரசாலும் சரி மாநில அரசாலும் சரி அரசுத்துறை நிர்வாகமாக இருந்தாலும் சரி எந்த நிர்வாகத்தை எப்படி அணுகி அதை செய்ய வைக்க வேண்டும் என்ற ஒரு கலையை கற்று தேர்ந்தவர் அவர் சீனிவாசன் அவர்கள். அதனால நிச்சயம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ராஜன் வைகை நதி மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர்.